ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 11th மேக்ஸ்லேருந்து எக்ஸைஸ் 4.3லேருந்து சம் நம்பர் 21 தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் 4 letters that can be formed with the letters of the word examination. ஸோ இந்த கொஷினோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷனுங்கிற இந்த வேர்டோட லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு 4 letter வேர்டை க்ரியேட் பண்ணணும். அந்த மாதிரி 4 letter வேர்ட்ஸை எத்தனை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கொஷின் புரியுதா? இந்த வேர்டில் இருக்கிற, அதாவது எக்ஸாமினேஷனுங்கிற வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி யூ ஹாவ் டு க்ரியேட் 4 letter வேர்ட். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி ஆர்கியூ பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனில் ரிப்பீட்டடும் லெட்டர்ஸும் இருக்குது, ரிப்பீட்டட் இல்லாத லெட்டர்ஸும் இருக்குது. ஸோ இதை நான் 2 இதாக பிரிச்சுக்கிறேன். ஒரு டைம் அந்த லெட்டர்ஸ்லாம் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இ வந்து நமக்கு 1 டைம் தான் வந்திருக்கு, எக்ஸ் 1 டைம் தான் வந்திருக்கு, ஏ 2 டைம்ஸ் வந்திருக்கு, தனியாக எழுதிக்குவோம். நெக்ஸ்ட் எம் 1 டைம் தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ 2 டைம் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னு, நெக்ஸ்ட் ஏ விட்டுடலாம், நெக்ஸ்ட்டு டி, நெக்ஸ்ட்டு ஐ விட்டுடலாம், நெக்ஸ்ட்டு ஓ, அகைன் என் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ரைட்டா? இப்போது ரிப்பீட்டடாக இருந்தாலும் நம்ம 1 டைம் வர லெட்டர்ஸ்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன லெட்டர்ஸ் வந்திருக்குன்னு முதல்ல எழுதிக்கலாம். இ வந்திருக்கு, எக்ஸ் வந்திருக்கு, எம், என், டி, ஓ, வேறு என்ன லெட்டர்ஸ்லாம் வந்திருக்கு? ஏ வந்திருக்கு, ஐ வந்திருக்கு, என் வந்திருக்கு. சாரி, இந்த என் நமக்கு வராது, ஏன்னா நான் என்ன ஏற்கனவே எழுதிட்டோம். ஸோ இப்போ என்ன அல்ஃபபெட்ஸ் நம்ம இந்த வேர்ட்ஸில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இஎக்ஸ், எம்என், டிஓ, ஏஐ. ஸோ டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3, 6, 8. இந்த 8 லெட்டர்ஸில் இருந்து நம்ம 4 letter வேர்டை க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுலேயும் பர்டிகுலராக ஏ உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஐ எத்தனை டைம் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. என் எத்தனை டைம் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். என்னென்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது தனியாக எழுதியிருக்கேன், எந்த லெட்டர் ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் தனித்தனியாக எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ அந்த 4 letter வேர்டு நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் மேக்கிங் 4 letter வேர்ட். அந்த 4 letter வேர்டு எப்படிலாம் இருக்கலாம்? 4 அல்ஃபபெட்டுமே வேறு வேறையாக இருக்கலாம். இல்லை இந்த ரிப்பீட்டட் அல்ஃபபெட்டே வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணலாம். கரெக்டாக? இதில் ஒரு அல்ஃபபெட், இதில் ஒரு அல்ஃபபெட், இங்கே எல்லாமே ரிப்பீட்டட். ஏ 2 தடவை வந்திருக்கு, ஐ 2 தடவை வந்திருக்கு. இந்த 2 letter வேர்டுமே இங்கே ஃபில் ஆனாலே போதும், ஏஏஐஐ. ஸோ அதுவுமே 4 letter வேர்டு தான். இல்லை ஐஐஎன்என், அதுவுமே ஃபில் ஆனாலே போதும். அப்போ ரிப்பீட்டடும் வரக்கு சான்சஸ் இருக்குது, ரிப்பீட்டட் இல்லாத லெட்டர்ஸும் ஃபில் ஆக சான்சஸ் இருக்குது. வேறு என்ன சான்சஸ் இருக்குது? ஒரு ரிப்பீட்டட் இல்லாத லெட்டர்ஸ் வர சான்சஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஏ இங்கே ஃபில் ஆகிட்டு எக்ஸ்இ இங்கே ஃபில் ஆகலாம். இல்லை ஐஐ எங்கேயாவது ஃபில் ஆகிட்டு எம்என் இங்கே ஃபில் ஆகலாம். ரைட்டா? அப்போ ரிப்பீட்டட் லெட்டர்லேயும் ஒரு பேர் வரலாம். இல்லை 1 டைம் ரிப்பீட்டடான 1 டைம் அந்த லெட்டர்ஸும் இங்கே 2 ஃபில் ஆகலாம். ஸோ நமக்கு எத்தனை கேசஸ் வரும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 கேசஸ் வரும். இந்த சம்ம நீங்கள் ஆர்கியூ பண்ணிங்கன்னா டோட்டலாக 3 கேசஸ் வரும். எப்படின்னா 4மே டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ், இல்லை பேராக இருக்கிற அந்த 2 பேர் கூட இங்கே வந்து ஃபில் ஆகலாம், ரிப்பீட்டட் பேர். இல்லை ஒரு பேர் ரிப்பீட்டட், ஒரு யூனிக் லெட்டர்ஸ் வந்து ஃபில் ஆகலாம், 2 யூனிக் லெட்டர்ஸ் வந்து ஃபில் ஆகலாம். அப்போ டோட்டலாக வந்து நமக்கு 3 சான்சஸ் கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் ஆர்கியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேஸ் எல்லாமே யூனிக் லெட்டர்ஸாக ஃபில் ஆகலாம், அதாவது எல்லாமே ஒரு தடவை வந்த லெட்டர்ஸ்லாம் ஃபில் ஆனால் எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ நம்ம கேஸ் 1 பார்க்க போகிறோம். கேஸ் 1ல் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸாக இருந்தால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற லெட்டர்ஸ் நமக்கு எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 8. 8லேருந்து நம்ம ஏதாவது ஒரு 4 letter இங்கே ஃபில் பண்ணலாம். ரைட் தானே? அப்போ உங்களுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கும்? எல்லாமே டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸாக இருந்தால், எல்லா லெட்டர்ஸ்லேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸாக இருந்தால் உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் வேஸ் கிடைக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு 8C4. அவுட் ஆஃப் 8லேருந்து we can select 4 letters. ஸோ 8C4. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி இருக்கலாம்? XMNT, இல்லை எக்ஸ் ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு TMN. ஸோ இதை மாற்றி போட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். அப்போ 8C4, எனி 4 letters you can take. அண்ட் ஆல்சோ இந்த 4 லெட்டருக்குள்ளேயே என்ன பண்ணலாம்? மாற்றி போட்டு சஃபிள் வரலாம். ரைட்டா? அப்போது இந்த 4 லெட்டருமே மாற்றி போட்டு உங்களுக்கு எத்தனை சான்சஸ் வரும்? 4, 3, 2, 1. அப்போ உங்களுக்கு என்ன சான்சஸ் வரும்னா 4 factorial. இந்த 4 factorial எதை டினோட் பண்ணுது? அந்த 4 லெட்டர்ஸுமே
இங்கே வரலாம், அடுத்து இங்கே வரலாம், அடுத்து இங்கே வரலாம், இங்கே வரலாம். அப்போ 4 3 2 1 அப்போ 4 ஃபேக்டரியல் எக்ஸஸாக வரும். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 8C4 இஸ் நத்திங் பட் 8 into 7 into 6 into 5 கீழே 1 2 3 4. NCR எப்படி எழுதணும்? 8னா 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 டேர்ம்ஸ் எழுதணும். கீழே எப்போவுமே 1 2 3 4 அந்த 1 2 ஆர்டர் இன்ட்டு 4 ஃபேக்டரியல். 4 ஃபேக்டரியல்னா 4 into 3 into 2 into 1. அப்போ இங்கே இருக்க அந்த 4 ஃபேக்டரியல் கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் 30 37 210 210 into 8 1680. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸாக இருந்தால் உங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னா 1680. நெக்ஸ்ட்டு கேஸ் பார்க்கலாம். கேஸ் 2. சப்போஸ் சேம் லெட்டர்ஸ் வந்தால் எப்படி இருக்கும், அதாவது ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்தால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு ரிப்பீட்டட் லெட்டர்ஸோட பேர் எத்தனை இருக்குது? 3 லெட்டர் ரிப்பீட்டாக வந்திருக்கு. எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்னா 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ நம்ம 4 லெட்டர்ஸ் வேர்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஏதோ ஒரு பேர் வந்து நமக்கு உள்ளே வரலாம், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏஏ வரலாம், இங்கே ஐஏ வரலாம், இல்லை ஏஏ வரலாம், அடுத்து என்என் வரலாம், இல்லை என்என் வரலாம், அடுத்து ஏஏ வரலாம், ரைட்டா? ஸோ ஏதோ 2 பேர் ஃபில் ஆனாலே போதும், நமக்கு 4 லெட்டர் வேர்ட்ஸ் வந்துடும். அப்போ நமக்கு எத்தனை சான்சஸ் இருக்கும்? நமக்கு இருக்கிற பேர் 3 பேரில் ஏதாவது 2 பேர் ஃபில் ஆனால் போதும், ரைட் தானே? ஏன்னா ஒரு பேரும் போது 2 லெட்டர் வேர்ட் 2 பாக்ஸ் ஃபில் ஆயிரும், அடுத்த பேருக்கு 2 பாக்ஸ் ஃபில் ஆயிரும், 4 லெட்டர் வேர்ட் கிடச்சிரும். அப்போ அவுட் ஆஃப் திஸ் 3 பேர்லேருந்து நமக்கு 2 பேர் கிடச்சாலே போதும், 4 லெட்டர் வேர்ட் வந்துடும். அண்ட் இன்ட்டு அந்த 4 லெட்டர்ஸ்குள்ளேயுமே என்ன பண்ணலாம், மாறி மாறி சஃபிள் ஆகி வரலாம். இப்போ போட்டிருக்கோம்ல, ஏஏ இங்கே வரலாம், இல்லை ஏஏ சென்டர் 2ல் வரலாம், இல்லை ஏஏ அந்த லாஸ்ட் 2ல் வரலாம், இல்லை 1 விட்டு 1 கூட வரலாம், ஏஐ அந்த மாதிரி கூட வரலாம். அப்போ இப்படி சஃபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை சான்சஸ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஃபேக்டரியல் கிடைக்கும், ரைட்டா? இப்போ டோட்டல் வேஸ் உங்களுக்கு எத்தனை கிடைக்கும் பாருங்கள். 3C2னா 3 into 2 கீழே 1 into 2 4 ஃபேக்டரியல்னா உங்களுக்கு 24 2 கேன்சல் ஆயிரும். அண்ட் ஆல்சோ இங்கே நம்ம என்ன பண்ண விட்டுட்டோம், ரிப்பீட்டட். ஏன்னா இது ரிப்பீட்டட் நம்ம கீழே என்ன பண்ணணும், மிசிசிபி சம் நம்ம போட்டிருப்போம். ரிப்பீட்டட் லெட்டர்ஸ்னால் கீழே அந்த ஃபேக்டரியல் ரிப்பீட்டட் ஃபேக்டரியல் போடணும். இங்கே எத்தனை நமக்கு ரிப்பீட்டட்? ஏ ரிப்பீட்டட் 2 டைம்ஸ், ஐ ரிப்பீட்டட் 2 டைம்ஸ். நம்ம 2 வேர்டு தான் ஃபில் பண்ண போகிறோம், ரைட்டா? அப்போ கீழே அந்த ரிப்பீட்டட் ஃபேக்டரி கீழே போடணும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா 2 into 2 கீழே வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2 4, இங்கே வந்து 6 ஆயிரும். 6 4 24. அப்போ 3 into 6 18. மறக்காமல் இந்த ரிப்பீட்டட் வந்து கீழே போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை சான்சஸ் ரிப்பீட்டாக இருந்தால் உங்களுக்கு எத்தனை சான்சஸ் வரும்? 18. புரியுதுங்களா? இது வந்து அந்த பேரு 3 பேர்லேருந்து 2 பேர் ஃபில் ஆனால் போதும். இது வந்து அந்த பேர்லேயே சஃபிள், அந்த 4 லெட்டருமே என்ன பண்ணலாம், மாற்றி 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 போட்டு நமக்கு ஃபேக்டரியல் க்ரியேட் பண்ணலாம். 4 கீழே போட்டுக்க வந்து ரிப்பீட்டட். ஏ 2 போட்டிருக்கேன், நமக்கு 2 பேர் ஃபில் ஆனாலே போதும். ஏ ரிப்பீட்டட் 2 டைம்ஸ்னால் இங்கே 2 ஃபேக்டரியல், ஐ ரிப்பீட்டட் 2 டைம்ஸ்னால் இங்கே 2 ஃபேக்டரியல். எது வந்தாலுமே 2 தடவை தான், ஒரு பேர் தான் இருக்குது. அப்போ 2 ஃபேக்டரியல் 2 ஃபேக்டரியல் கேன்சல் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா 18. இது எப்போ ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் ஃபில் ஆச்சுன்னா. தேர்ட் கேஸ் நான் என்ன சொன்னேன், ஒரு பேரு இன்னும் 2 பாக்ஸு வேறு லெட்டர்ஸ், அப்படி கூட நமக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து பேர் வரலாம், இங்கே வேறு இங்கே யூனிக் லெட்டர்ஸ் கூட வரலாம், எக்ஸு இ. இல்லை இன்னொரு சான்சஸ் என்ன இருக்குது, வேறு ஏதாவது பார்க்கலான்னா 2 ஐ வரலாம், இங்கே ரிப்பீட்டட் இல்லாத சிங்கிள் டேர்ம் லெட்டர்ஸ் வரலாம், டிஓ வரலாம். ஸோ இப்படி கூட நம்ம 4 லெட்டர் வேர்ட்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஒரு பேர் ரிப்பீட்டட், 2 பாக்ஸு 1 டைம் வந்த லெட்டர்ஸ். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை சான்சஸ் வரும்? பேரிங் வர்றது எத்தனை சான்சஸ் வரும்? நமக்கு எத்தனை பேர் இருக்குது? 3 பேர் இருக்குது. 3 பேர்லேருந்து 1 பேர் ஃபில் ஆனால் போதும். அப்போ 3C1 அண்டு இப்போ நம்ம வந்து ஒரு பேர் ஃபில் பண்ணியாச்சு. மீதி இருக்க சான்சஸ் உங்களுக்கு எத்தனை வரும்? மீதி இங்கே எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும்? நீங்கள் என்ன நீங்கள் ஃபில் பண்ணாலும் ஏ வந்து போயிடும், இல்லை என் வந்து இங்கே ஃபில் ஆயிரும், இல்லை ஐ வந்து ஃபில் ஆயிரும், ரைட்டா? இருக்கிற லெட்டர்ஸில் ஒரு பேர் இங்கே ஃபில் ஆனாலே உங்களுக்கு வந்துடும், இல்லை ஏ வந்துடும், இல்லை வந்துடும். அப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் கவுண்டிங் 1 குறைஞ்சிரும். ஏதோ ஒரு லெட்டர் தான் இங்கே நான் ஃபில் பண்ணுவேன். ஏன்னா பண்ணும்போது ஃபில் ஆகலாம், இல்லை ஐ ஃபில் ஆகலாம், இல்லை என் ஃபில் ஆகலாம். அப்போ கவுண்டிங் 8 நமக்கு 1 இங்கே ஃபில் ஆயிரும். அப்போ உங்கள் லெட்டர்ஸ் வந்து 7 தான் இருக்கும். அப்போ 7 வந்து இன்னும் எத்தனை லெட்டர்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும்? நமக்கு 2 இருந்தால் போதும். ஏன் 2? ஏன்னா இங்கே ஒரு ஃபில் ஆயிடுச்சு, 2 பாக்ஸ் ஃபில் ஆயிடுச்சு.
மீதி இருக்க 2 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணால் போதும். அந்த 2 லெட்டர்ஸு 8 கிடையாது, 7லேருந்து 2 ஃபில் பண்ணால் போதும். ஏன் 7 ஆயிருக்குன்னு தெரியுதா? ஏன்னா இங்கே ஒரு பேர் ஃபில் ஆயிடுச்சு. அப்போ ஏதோ ஒரு ஐ ஃபில் ஆயிருக்கும், இல்லை ஐ ஃபில் ஆயிருக்கும், இல்லை என் ஃபில் ஆயிருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் லெட்டர் 8 கிடையாது, 7 ஆயிரும். 7லேருந்து 2 லெட்டர்ஸ் ஃபில் ஆனாலே போதும், இந்த 2 ஃபில் ஆயிரும். ரைட்டா? இன்ட்டு அந்த மாதிரி தான் 4 லெட்டர்ஸுமே என்ன பண்ணலாம், மாறி 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 கூட வரலாம். ஸோ எல்லா இதுலேயும் எனக்கு அந்த 4 வரும். இதில் வந்து யூனிக் லெட்டர்ஸ் இருக்கனால அந்த பை ஃபேக்டரி, அந்த ரிப்பீட்டட் ஃபேக்டரி வராது. இது ரிப்பீட்டடாக இருக்கனால கீழே அந்த ரிப்பீட்டட் ஃபேக்டரி வரும். இங்கேயே அந்த 4 ஃபேக்டரி வரும். ஏன்னா அந்த 4 லெட்டர் மாற்றி மாற்றி போட்டு என்ன சஃபிள் பண்ணி எழுதிக்கலாம். இங்கேயே ரிப்பீட்டட் இருக்கு. எத்தனை இருக்கு? ஒரு ரிப்பீட்டடாக வரும். நம்ம ஒரு பாக்ஸ் தான் ஃபில் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு பாக்ஸில் ரிப்பீட் ஆகும். என்ன டைம்ஸ் ரிப்பீட்டாக இருக்கு? ஏ எடுத்தாலும் சரி, ஐ எடுத்தாலும் சரி, என் எடுத்தாலும் சரி, 2 இருக்கு ஃபேக்டரியல். இதுக்கப்புறம் இதை ஷார்ட் அவுட் பண்ணுங்க. 3C1 is 3, C2 எப்படி எழுதிக்கலாம்? 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 டேர்ம் எழுதணும். ஃபேக்டரியல்ங்கிறது எவ்வளோ? 24. கீழே 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 சார் 4, இங்கே 6 ஆயிரும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 3 சார் 21, 21 6 6 36, 21 into 36 76. ஸோ இப்போ இது நடக்கலாம், இந்த கேஸ் நடக்கலாம், இல்லை தேர்ட் கேஸ் நடக்கலாம். எய்தராக தான் ஒரு சான்சஸ் நடக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் சம்மோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ் இல்லை, இந்த சான்ஸ் இல்லை, இந்த சான்சஸ் 3 சான்சஸ் எக்ஸிஸ்ட். 6ங்கும் போது நம்ம விஷயம் ஆட், அப்போ 3 சான்சஸையும் வி ஹேவ் டு ஆட். டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி பார்க்குறோம். 168 + 18 + 756. இந்த 3 நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா 8 8 6 14 1 6 7 7 + 8 15 கேரி ஓவர் 8 8 + 6 14 கேரி ஓவர் 1 2 4 5. ஸோ இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னா 2 4 5. சம் ஒன்று புரிஞ்சுக்கணும், அந்த லெட்டர் எக்ஸாமினேஷன் வேர்டில் வர லெட்டர்ஸ் 4 லெட்டர் வேர்ட் யூஸ் பண்ணி லெட்டர் வேர்ட் கிரியேட் பண்ணணும். அந்த 4 லெட்டர்ஸ் எதுவுமே டிஸ்டிங் பண்ணலாம், இல்லை சேம் இந்த ரிப்பீட் ஆகலாம், இல்லை அந்த லெட்டர்ஸ் ப்ளஸ் இந்த கேசஸ் வச்சு ஆர்கியூ